லியோ கூப்பிட்டு வச்சு உனக்கு கல்யாணம் ஆகிட்டு உனக்கு குழந்தை பிறந்தா உன்கிட்ட கேட்டாங்களே அந்த பேசலாம். ஆமாம், அன்றைக்கி இந்த ஆஃபீஸை நீ தான் காலி பண்ணியா, நான் தான் காலி பண்ணேன். புது ஆஃபீஸ் எங்கே போட்டிருக்காங்க? இனிமேல் அவங்க கூப்பிட்டாங்கன்னா லோடு எடுக்க போகாது. நம்ம ஆன்லைனில் தான் சார் புக் பண்ணோம். அந்த லிங்க் இருமா, நான் தெரிஞ்சவட்டே புக் பண்ணேன். என்னப்பா சேகர் பாபு இதில் இன்வால்வ்டு. இதுக்கு ஆட்கள்லாம் சப்ளை பண்ணி ஆர்கனைஸ் பண்ணதில்ல. கண்டிப்பா இப்ப பண்ணுவேன். பண்ணுண்ணா, கொஞ்ச நேரத்துல பண்றேனா இல்லையா பாரு. நீ பண்ணுண்ணா, பண்ணனா இல்லையா பாரு. நீ பண்ண, நான் மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் பாருயா. சொல்லு சொல்லு. இப்ப பண்றேன். சவுக்கு சங்கர் விஷயத்த மாதிரி சொல்லுவேன் பாருயா. இப்ப பேசுறேன். யோ உனக்கு வெயிடா போனேன். யோ மரியாதை கொடுத்த. நேற்றே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம், ஒரு மீடியா நடத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. லியோவை கூப்பிட்டு வச்சு உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, உனக்கு குழந்தை பிறந்தா உன் பையன் உன்னை பற்றி என்ன நினைப்பான், ஜெயிலுக்கு போயிட்டேன்னா உங்கள்கிட்ட கேட்டாங்களே அந்த அட்வைஸ்லாம். இதெல்லாம் எதற்கென்றால் இந்த மீடியா நடந்து விடவே கூடாது என்பதில் ஒரு அருண் அவ்வளவு தீவிரமாக இருக்கிறார். இங்கே 3 பேருடைய உங்களது 3 நம்ம அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேரின் தொலைபேசியும் கண்காணிப்பில் இருக்கிறது. உங்களை கூப்பிட்டு வச்சு பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கான ரீசனு அதுக்கு நான் கேட்குறேம்மா, உங்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன பர்சனல் கொஸ்டின் கேட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க. அந்த பர்சனல் கொஸ்டினுக்கும் இந்த வராகி பற்றி பேசிய வழக்குக்கும் என்னம்மா சம்மந்தம்? லியோவை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் போடும்போது உங்களோட மனைவி குடும்பத்தில் இருக்கவங்களை பற்றிலாம் விவரம் கேட்டிருக்காங்க. அதற்கும் வராகி வழக்குக்கும் என்ன சம்மந்தம்? உங்களுக்கு நீங்கள் அன்பிளக்கில் ஒரு வீடியோ போட்டிங்களா, இந்த வண்டி ஆஃபீஸ் காலி பண்ணுறது சமயத்தில் அது வீடியோ போட்டிங்களா? அந்த வண்டி காலி பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தான் தெரியுமா? வண்டி எடுத்துகிட்டு வாடகை வண்டி எடுத்தோமையா? ஆமாம். அந்த வண்டி நம்பரை பார்த்து அவனுக்கு ஃபோனு, நீ அனுமதி இல்லாமல் வண்டி ஓட்டணும் சார், நான் 10 வருஷமாக லைசன்ஸ் வாங்கி பர்மிட் வாங்கி ஓட்டின்னு இருக்கிறேன், என்ன அனுமதி இல்லாமல். ஆமாம், அன்றைக்கி இந்த ஆஃபீஸை நீ தான் காலி பண்ணியா, நான் தான் காலி பண்ணேன். புது ஆஃபீஸ் எங்கே போட்டிருக்காங்க? இனிமேல் அவங்க கூப்பிட்டாங்கன்னா லோடு எடுக்க போகாது. நம்ம ஆன்லைனில் தான் சார் புக் பண்ணோம். அந்த லிங்க் இருமா, நான் தெரிஞ்சவட்டே புக் பண்ணேன். என்னப்பா வண்டி வாடகைக்கு வேணும், காசு எடுக்கிறோம். தகவலே தெரியாது, யாரு புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற தகவலே தெரியாது. இது இப்போது இந்த புதிய அலுவலகம் நடந்திருக்கிறது அல்லவா? இந்த புதிய அலுவலகத்தோட இந்த அலுவலகத்து கட்டிட உரிமையாளருக்கு சென்னை மாநகர உளவுத்துறையிலிருந்து தொலைபேசியை அழைத்து, என்ன உங்களுக்குலாம் ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னா, எனக்கு தெரியாது சார், ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க, அவங்க துட்டு கொடுக்குறாங்க, நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், கொடுத்துருக்குறேன், தேவையில்லாமல் பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க நீங்கள், உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, வேறு டெனண்ட்டே கிடைக்கலையா? இங்கே இந்த அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்துல சென்னை மாநகர உளவுத்துறையோட ஆட்கள் தினந்தோறும் இங்கே டியூட்டி போட்டிருக்காங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் டியூட்டி போட்டிருக்காங்க. நானும் பார்த்தேன் சார், நம்மளுக்கு தெரியும்ல, பக்கத்து வீட்டு மெத்தமெல்லாம் தான் வேணும், யார் வராங்க. ஆமாம், இது எல்லா வேலைகளையும் செய்வது அருண். உளவுத்துறையில் ஐஎஸில் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் ராமமூர்த்தின்னு ஒரு டிசி இருக்கார். அந்த டிசிக்கு வேலை இதை கண்காணிப்பது மட்டும்தான், ஒரு வேலையே கிடையாது. இதை எங்கே போய் யாரை சந்திக்கிறாங்க என்னன்றதுக்கு என்ன ஒரு சூடோ எஃபர்ட் நாங்கள் கடத்திட்டு இருக்கோம். இது சிங்கிள் மைண்டடாக இந்த சேனல் தொடங்கிவிடவே கூடாது என்பதில் தீவிரமாக ஒரு வேலை செய்து இவர் என்ன பண்ணுறாருன்னு இவரை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஆட்சியில் ஒருவர் கூட கிடையாது. சரி, இப்போ இவ்வளவு வேகமாக இவர்கள் இந்த விவரத்தை எல்லாம், இவ்வளவு விசாரணை எல்லாம் உங்களோட இந்த வராகி ஒன்றில் அது ஒரு கேஸு, வராகி கேஸை பற்றி பேசுனதுக்கான நம்ம யூடியூப்பில் பேசிட்டோம் அப்படின்றதுக்கான கேஸு. இதே காவல்துறையின் இன்னொரு பிரிவான சிபிசிஐடி இருக்கிறது. நம்ம வீட்டில் நடந்த தாக்குதலை பற்றி விரிவாக பேசியிருக்கோம். வீட்டில் ஊரறிய 20 லிட்டர் டின்னில் மலத்தையும் கழிவுகளையும் அள்ளி கொண்டு வந்து வீடு முழுக்க அதை வீசி எறிந்து ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டிருக்காங்க இல்லையா? அதில் சம்மந்தப்பட்டவங்க யார் யாருன்றதை அவர்களே லைவ் போட்டு காட்டுறாங்க. இதில் இந்த அக்யூஸ்டை கைது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது நாட்டு மக்கள் இதில் இந்த காவல்துறை எப்படி இந்த பொம்மை முதல்வரின் அரசின் கீழ் எப்படி செயல்படுகிறது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு. நம்ம வீட்டில் நடந்த இந்த தாக்குதலை சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அசெம்பிளியில் பேசுறதுக்கு முயற்சி செய்து அனுமதி தராமல் அத்தனை கட்சியினரும் கண்டித்தனர். தேமுதிக மட்டும் கண்டிக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதை தவிர அத்தனை கட்சிகளும் இதை கண்டித்தனர். திமுகவின் தோழமை கட்சிகளும் இதை கண்டித்தன. ஆமாம், திமுகவை தவிர எல்லா கட்சியும். ஆமாம், அசெம்பிளியில் இது எழுப்பப்பட்டது. உங்களுக்கு அந்த அருண் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த கேள்வி எழுப்பும்போது அதான் சிபிசிஐடிக்கு மாற்றிட்டோமே அப்படின்னாரு. அவர் அந்த மாற்றிட்டோன்னு சொல்லும்போதே ஒரு குரலில் அவ்வளோ ஒரு அலட்சியம், ஒரு எள்ளல்
இருந்தது. அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றது எனக்கு நான் அப்போவே தெரியும் எனக்கு. லியோ, இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு 24 மார்ச் அன்று தான் நமது வீட்டில் தாக்குதல் நடைபெற்றது. 20 நாட்கள் கழித்து 4 அல்லது 5 நாட்களுக்கு முன்பு சிபிசிஐடி வீட்டை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வருகிறார்கள். எதுக்கு? அந்த ஃபீக்கல் மெட்டீரியல்லாம் வீசிட்டு போனாங்கல்ல, அதை சாம்பிள் எடுக்கிறதுக்கு. 20 நாளாக வீட்டில் மலத்தையும் சாக்கடையும் வச்சுட்டு இருப்பாங்க. அறிவு வேணுமா? சொல்லுங்கள், இருக்க முடியுமா இந்த ஸ்டென்ச்சில்? 20 நாள் கழித்து ஃபாரன்சிக் சயின்ஸ்லேருந்து சயின்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து சாம்பிள் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. சாம்பிள் எடுத்து முடிச்சுட்டு, சார் அந்த இது கொண்டு வந்தாங்களே இந்த பக்கெட்டு, அந்த ட்ரம்மு எங்கே? வீட்டிலே வச்சுட்ருப்போம் அந்த ட்ரம்மை. அந்த சம்பவம் நடந்த அன்றே அம்மா புகார் அளித்த பிறகு ஒரு 5 பேரை நான் பெயிலபிள் செக்ஷன் போட்டிருக்காங்க. இப்போது போட்டு 5 பேர் அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னே ஒரு நான் பெயிலபிள் செக்ஷன் என்ன பண்ணுவார் மேஜிஸ்ட்ரேட்டு? ரிலீஸ்டு. அதற்கு பிறகு வந்து பெயிலபிள் செக்ஷன் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதற்கு பிறகு நான் பெயிலபிள் செக்ஷன்லாம் சேர்த்துட்டாங்க. அந்த நான் பெயிலபிள் செக்ஷன்லாம் சேர்த்த பிறகு இதுவரை ஒரே ஒரு கைது கூட இல்லை. இந்த தாக்குதலில் சம்பவம் நடந்த இடத்தில் நேரடியாக இருந்தவர்கள் வந்து அந்த முதல்ல வந்தவங்க அந்த ஃபேஸ்புக் லைவ் அந்த மலவீச்சு மங்கை திருமதி வாணிஸ்ரீ விஜயகுமார், செல்லு பெருந்தகையின் கையாள். அடுத்தது ஜெயக்குமார், இவர் சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர். இவங்க எல்லாம் ஸ்பாட்டில் இருக்காங்க. அடுத்தது ஒய்சி ராகவன், ராயபுரம் மணி, நுங்கை ஸ்ரீனிவாசன், இவர்கள் எல்லாம் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறாங்க. இவர்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்ததை அவர்களே சிசிடிவி இதில் ஃபேஸ்புக் லைவில் போட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு செய்தாலே அவர்கள் அங்கே சம்பவ இடத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று தெரியும். இந்த தருணம் முறை இந்த சம்பவம் முடிஞ்சு 1 மாதம் முடிஞ்சு போச்சா? இன்றைக்கி 25ஆம் தேதி 26, ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு. இதில் சம்பந்தப்பட்டவர்களை இதுவரை காவல்துறை கைது செய்யவில்லை. போலீஸ் நம்மளை ஒரு வேளை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்ற அச்சம் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் தலைமுறைவாவது சுற்றிட்டு இருப்பாங்க. இதில் இந்த ராயபுரம் மணி என்றாலும் செல்வ பெருந்தகை அமித்ஷா வருகைக்கு கருப்பு கொடி காமிச்சார். ஞாபகம் இருக்கா? 26 மார்ச் ஒன்றுமோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்தாங்க இல்லையா? அப்போ கருப்பு கொடி காய்ச்சார்ல. அந்த கருப்பு கொடி காட்டுற போராட்டத்தில் இந்த ராயபுரம் மணி கலந்துக்கிட்டு அதுலேயும் கைதாக வர்றாரு. போலீஸ் இந்த காலை அரெஸ்ட் பண்ணி சாயங்காலம் ரிலீஸ் பண்ணலாம், அதில் கைதாக வர்றாரு. அப்போ காவல்துறை எப்படி வேலை பார்க்குது பார்த்தீங்களா சிபிசிஐடி? இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, என்னோட சொந்த கதையெல்லாம் வந்து புலம்ப வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை கூடுதலாக பேசணும். நான் ரெட்பிக்ஸில் ஒரு நமது நண்பர் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு அளித்த நேர்காணலில் நான் இது செல்வ பிறந்தகை மட்டும் இல்லைங்க, சேகர்பாபும் இதில் இன்வால்வ்டு அப்படின்ட்டு நான் அதில் சொல்லியிருந்தப்போ ஒரு சேகர்பாபு இன்வால்வ்டுன்னு எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு தெரியும் சார், எனக்கும் தெரிந்த காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். சேகர்பாபு இதில் இன்வால்வ்டு, இதுக்கு ஆட்கள்லாம் சப்ளை பண்ணி ஆர்கனைஸ் பண்ணதில் சேகர்பாபு சம்மந்தப்பட்டிருக்காரு. சேகர்பாபு கிட்ட இருக்கிற ஆள் தான் இதை செஞ்சுருக்காங்க என்று நான் அவரிடம் ஃபெலிக்ஸிடம் அந்த நேர்காணலே சொல்கிறேன். நான் அதுக்கு ஒரு 4-5 நாட்கள் கழித்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. கேட்டிருப்பீங்களே? கேட்டேன். எக்ஸில் நான் போட்டிருந்தேன். சில மீடியாஸ் அதை பிக்கப் பண்ணாங்க. அதை போடுங்க, நம்ம சேனல்லே போட சொல்லுங்கள். ஹலோ சொல்லுங்க. அதான் தன்ராஜ் பேசுறேன், நான் கொளத்தூர்ல இருந்து. யாரு? தன்ராஜ் பேசுறேன், நான் கொளத்தூர்ல இருந்து. என்னங்க? நானும் உங்க கட்சி திமுகல இருக்கட்டும், நேர்ல வா. நேரில் வரவா? வேற என்ன? மகேசன் கூட வரேண்ணா. இருக்கட்டும், யார் கூட வேணா என்ன? நீ போன்ல பேசினா பேசிடணுமா? ஏன் பேசக்கூடாதாண்ணா? ஏன் நேர்ல வா. ஏன் போன்ல பேசினா பேசக்கூடாதுண்ணா? அடுத்து உங்க நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பண்ணுண்ணா. கண்டிப்பா இப்ப பண்ணுவேன். பண்ணுண்ணா. கொஞ்ச நேரத்துல பண்றேனா இல்லையா பாரு. நீ பண்ணுண்ணா. பண்ணனா இல்லையா பாரு. நீ பண்ண, நான் மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் பாரியா? சொல்லு இப்ப பண்றேன். சவுக்கு சங்கர் விஷயத்த மாதிரி சொல்லுவேன் பாரியா? இப்ப பேசுறேன். பேசு, நீ சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. எல்லாத்தையும் சொல்லு. சவுக்கு சங்கர் விஷயத்த நான் தான் பண்ணேன், சொல்ல பாரியா? இப்ப பேசுறேன். இப்ப பேச நீ பேசி என் பேர் தான் நன்றாஜ். வெயிடா மரியாதையா? ஹலோ, வெயிடா மரியாதை உனக்கு. ஏய், இவள்தான் மரியாதை உனக்கு. அப்புறமா நான் மரியாதை பாவரியா? வெய் போன நீ பாவரியா? உன் மரியாதை நீ பாவரியா? அப்புறமா வெயிடா உன் மரியாதை நீ பாவரியா? வச்சா உனக்கு நல்லது, இல்லைன்னா கஷ்டம். வைக்க முடியாது. என்ன பண்ணுவ? அப்படியா? அப்படியா? சரி, இப்ப 2 நிமிஷம் உனக்கு என்ன வருதுன்னு பாரு. திருப்பி பாருண்ணா, நீ பாருண்ணா, எங்க இருந்து வருதுன்னு பாரு. போன் உனக்கு நீ எங்கதான் வரட்டா? மீடியால குத்துருவா, மொத்த குத்துருவா.
அவ்வளவுதான் உனக்கு. வெயிடா போனேன். யோ மரியாதை கொடுத்தா பேசுகிறானே. டேய் வெயிடா போனேன். டேய் வெயிடா உனக்கு எத்தனை டேய். போன் இப்போ? நீ எத்தனை போன் தான் கொளத்தூர் தன்ராஜ் என்ற நபர் தான் அந்த அந்த ஆடியோவில் பேசுவார். அந்த ஆடியோவில் என்னென்னா, அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. அந்த ஆடியோவில் என்ன பேசுகிறேன்னா, சவுக்கு சங்கர் விஷயத்தெல்லாம் நான் வெளியில் சொல்லுவேன், ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லிடுவேன். சவுக்கு சங்கர் விவகாரத்தை பண்ணது நான் தான், அதை சொல்லிடுவேன். ஏன்னா அது கொளத்தூர் தன்ராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது. சவுக்கு சங்கர் விவகாரத்தை பண்ணது நான் தானே. என்ன சம்பவம் நடந்துச்சு? இந்த ஒரு சம்பவம் தானே. அந்த ஆடியோ உரையாடல் நடைபெற்ற பிறகு அதை என்ன பண்ணிடுறாரு, அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி குரூப்பில் போட்டுறாப்பி, டிஎம்கே குரூப்பில் போட்டுறாங்க. எனக்கு இது திமுக தரப்பிலிருந்தே என்கிட்ட சொன்னாங்க, அண்ணா இந்த மாதிரி ஒரு ஆடியோ இருக்குது அப்படின்னாங்க. அது நடந்த உடனே இமீடியட்டாக சேகர் பாபு வீட்டுக்கு அனுப்புகிறாரு. சேகர் பாபு சொன்னால் தான் கமிஷன் கேட்க போகிறாரு, அனுப்புகிறாரு. வீட்டுக்கு ஆள் அனுப்பி ஃபோனை வாங்கி அந்த ஆடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க. டெலீட் பண்ணோம், சரி இது போச்சு போல இருக்குது அப்படின்ட்டு அவர்களும் நிம்மதியாக இருக்காங்க. ஒரு கொளத்தூர் தன்ராஜா அண்ணா நைட்டு குஷ்டு பேசிட்டேன், நான் கோச்சிக்காதண்ணா என்று அமைச்சரிடம் சொல்லி விடுகிறார், சமாதானமாகி விடுகிறார். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டார்ல, அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தன் இந்த ஆடியோவை சேவ் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் எடுத்து அண்ணன் பாருங்க, நான் இவன் தானே பண்ணியிருக்கிறான்ட்டு என்னிடம் அனுப்பினான். அப்போது நான் அதை எக்ஸ் தளத்தில் பதிவு செய்த பிறகு சேகர் பாபு கொளத்தூர் தன்ராஜா ஊட்டிக்கு சென்று 10 நாட்கள் ஊட்டியில் சேகர் பாபு தங்க வச்சிருக்காரு. தங்க வச்சு நல்ல ஒரு ஹோட்டல் தங்க வச்சு கோடை சுற்றுலா போயிட்டு தங்க வச்சுட்டு எதுவும் சத்தம் போடாமல் பேசாமல் இருக்குன்னு சொல்லி இது மீண்டும் இப்போது கொளத்தூர் தன்ராஜ் கொளத்தூரில் தான் இருக்கிறார். இப்போது இதை காவல்துறை ஒருத்தன் இந்த இவ்வளோ அஃபென்ஸை பண்ணிவிட்டு எவிடன்ஸ் இருக்குது. இன்னொன்று, ஒரு வீட்டில் சம்பவம் நடந்திருக்கு, எஃப்ஐஆர் போட்டதே சிபிசிஐடி தான். ஸ்பாட்டை விசிட் பண்ணுமா நம்ம? ஒரு சம்பவம் தான் நடந்த இடத்த 20 நாள் கழித்து நீங்கள் அவங்க அந்த ஊற்றிட்டு போனதோட சாம்பிள் வேணும்னு வந்து எடுத்திங்கன்னா என்னமா இருக்கும் அந்த சாம்பிள்? அன்னைக்கு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அம்மா வந்து அந்த சாக்கடைக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வந்தாங்க இல்லையா, அந்த கும்பல் எல்லாமே அம்மாவை மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி சீக்கிரமா இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்றாரு. நம்மளுக்கு வெளியே இருக்கிறதுனால தகவல் தெரியல. ஸோ சார் அங்கே போயிட்டாங்களா, என்ன சார் நடக்குது, எங்கள் அம்மா சேஃபாக இருக்காங்களா, இப்படி கேட்டுகிட்டே இருக்கோம். சார் முதல்ல க்ளீன் பண்ணிடுறீங்களா சார், க்ளீன் பண்ணி அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. சுற்றி வீடுகள் இருக்கு, அந்த கழிவுகளும் அப்படியே இருக்கிறது நல்லதும் கிடையாது. எப்படிமா இருக்க முடியும்? கழிவுக்குள்ள இருக்கும் பட்சத்துல ஒரு 20 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து கேப்பீங்கன்ற வரைக்கும் நம்ம வச்சிட்டு இருக்க முடியாது. அந்த கழிவு வந்து அந்த ட்ரம் இருக்குதுன்னு கேட்டா, அந்த ட்ரம் என்ன வச்சுட்டு இது அலங்கார பொருளா ஹாலில் வச்சுட்டு ஷோகேஸில் வச்சுக்கிட்டு பார்த்து ரசிக்கணுமா? அந்த அறிவில் இவங்களுக்கு இவங்க வீட்டில் வச்சுருந்தா அந்த ஊற்றுனான்னா அந்த ட்ரம்மை வச்சுக்கிட்டு இருப்பாரா? நான் சிபிசிஐடி ஐஜி அன்பை பார்த்து தான் கேட்குறேன். அன்பு வீட்டில் ஊற்றுனா அந்த ட்ரம்மை வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாரா? சிபிசிஐடி திரு அன்பு அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அதிகாரிகள் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.